யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். Hi family, 9th standard unit 5 supplementary reader பார்க்க போகிறோம். டைட்டில் பேர் லிட்டில் சைக்ளோன், த ஸ்டோரி ஆஃப் அ கிறிஸ்லி கப், ரிட்டன் பை வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Now read the story about a young bear cub that bravely fended off a possible attack from much bigger and ferocious fellow animals in a zoological park. Willpower and self-confidence triumph over brute strength. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இந்த ஸ்டோரியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யங் பியர், ஒரு கரடி, ஒரு யங்காக இருக்கிற ஒரு கரடி குட்டி, ஓகேவா? அது எவ்வளோ பிரேவாக அவங்கள அட்டாக் பண்ண வந்த கரடியை விட பெரிய ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ், அவங்க அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்லேயே இருக்கிற மற்ற அனிமல்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அந்த கரடி வந்து எப்படி கரடி வந்து எப்படி எப்படி தப்பிச்சுது, எப்படி வந்து அந்த அட்டாக்லேருந்து பாதுகாத்துக்குச்சு, எப்படி வந்து அந்த அனிமல்ஸை வந்து துரத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். We find little kids hugging their teddies and not parting from them even when they sleep. Perhaps the warm and furry appearance of the bear attracts them and offers them comfort. They love the doll so much that they spend their time feeding it, dressing it up and holding it to their bosom. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா டெடி பேர்ஸை வந்து ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு எப்பயுமே தூங்கும்போதும் பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு டெடி பேர் பொம்மைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எதனால் பிடிக்கும்னா, அந்த வார்ம் அண்ட் ஃபர்ரி அப்பியரன்ஸ் ஆஃப் த பியர். கரடியோட அந்த டெடிபேரோட ஸ்கின் எப்படி இருக்கும், ஃபர்ரியாக இருக்கும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப வார்மாக இருக்கும், அந்த அப்பியரன்ஸே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதை நம்ம ஹக் பண்ணிவிட்டு தூங்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த டால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைக்கு பொம்மைக்கு வந்து ஊட்டி விடுற மாதிரி, அதுக்கு ட்ரெஸ் போட்டு விடுற மாதிரி, அப்படின்னு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு விளையாடுறாங்க குழந்தைங்க. லிட்டில் கிட்ஸ் cry when they are separated from their mothers too would not allow their children to be taken away from them. ஒரு சின்ன குழந்தைய வந்து மதர்கிட்டேருந்து நம்ம பிரிக்கும் போது குழந்தைங்க வந்து அழும். அதே மாதிரி அம்மாக்களுக்குமே வந்து குழந்தைங்கள அவங்கக்கிட்டேருந்து தூக்கிட்டு அம்மாக்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு யூ திங்க் அனிமல்ஸ் would behave when they are isolated from their families? இப்போ நம்மளாம் ஹியூமன்ஸ், நம்மக்கிட்ட குழந்தைய எடுத்தாட்டாலோ குழந்தைகிட்டேருந்து அம்மா அப்பாவை பிரிச்சுட்டாலோ ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒருவேளை அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் வந்து பிரிஞ்சுட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. Here is an interesting story of a young grizzly bear which proved its strength and grit, not wishing to be cowed down or dominated by other bigger bears. Okay, என்னென்னா ஒரு சின்ன இந்த ஸ்டோரி எதை பற்றினா, ஒரு சின்ன குட்டி கரடி, அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் தைரியம் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த குட்டி கரடிங்களெல்லாம் வந்து பெரிய கரடிங்க டாமினேட் பண்ணும்போது அது எப்படி அதுங்க அவாய்ட் பண்ணுதுங்க, எப்படி வந்து அதோட ஸ்ட்ரென்த் மூலமாக அது ஃபைட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லிட்டில் சைக்ளோன் இஸ் அ கிறிஸ்லி கப் ஃப்ரம் அலாஸ்கா who earned his name by the vigor of his resistance to ill treatment. அதாவது குட்டி கரடி வந்து யாராவது இன்சல்ட் பண்ணாலோ இல்லை தப்பாக ட்ரீட் பண்ணாலோ அது வந்து அது எதிர்த்து போராடும் தெரியுமா. அதோட அந்த நேச்சருக்கு பார்த்துட்டே வந்து அந்த கரடி குட்டிக்கு வந்து லிட்டில் சைக்ளோன் பேர் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, அலாஸ்காவில் இருந்திருக்கு அந்த குட்டி கரடி. லிட்டில் சைக்ளோன் இஸ் a grizzly cub from Alaska. When the mother was fired at on a timbered hillside facing Chilkat River, he and his brother ran away as fast as their stumpy little legs could carry them. When they crept where they had last seen her, they brought her asleep, and cuddling up close against her yet warm body, they slept peacefully until morning. என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, ஒரு அம்மா 2 குட்டி கரடிங்க இருக்குங்களா.
அந்த மதர் பியர் இருக்கு இல்லையா, அது வந்து யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா டிம்பர்ட் ஹில் சைட், ஒரு மலை. அது அந்த மலை எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த மலைக்கு பக்கத்தில் சில்காட் ரிவர்னு ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. அது பக்கத்தில் ஒரு ஹில் இருக்குது. அந்த ஹில் சைடில் தான் அந்த மதரை வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் பண்ணி விழுந்ததுக்கப்புறமா இந்த 2 குட்டியும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஃபயர் பண்ணதை பார்த்துட்டு, இந்த லிட்டில் சைக்ளோனும் அந்த லிட்டில் சைக்ளோனோட அண்ணனும் பிரதரும் ran away as fast as their stumpy little legs could carry them. அவங்களோட காலால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து when they crept where they had last seen her, they thought her asleep. அவங்க அம்மா வந்து ஃபயர் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த 2 குழந்தைங்களும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஃபயர் ஆனதுக்கப்புறம் இந்த கரடி வந்து கீழே விழுந்திருக்கும் இல்லையா, தூங்கிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு நினச்சிக்கிச்சுங்க அந்த குட்டி கரடிங்க 2ம். ஸோ அந்த அம்மா கரடி பக்கத்தில் 2 பியர்ஸும் பக்கத்தில் ரொம்ப கடலிங் அப் க்ளோஸ் அகெயின்ஸ்ட் வார்ம் பாடி. அவங்களோட இந்த அம்மா கரடியோட பியரோட வார்ம் பாடி பக்கத்தில் இந்த 2 பியர்ஸும் பக்கத்தில் படுத்துட்டு தூங்கிடுச்சுங்க மறுநாள் காலையில் வரைக்கும். பிஃபோர் த ஏர்லி மார்னிங் சன் ஹேட் ரீச் தி சைட் ஆஃப் த மவுண்டெயின்ஸ், த 2 orphans were awakened by the rough grasp of human hands. என்ன ஆயிருக்குன்னா, மறுநாள் ஏர்லி மார்னிங் வந்து சன், அதாவது சூரிய உதயம், அந்த மவுண்டெயின்ஸை தாண்டி சூரியன் வந்து மவுண்டெயின்ஸ் பின்னாடியிலேருந்து உதிக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. பிஃபோர் த ஏர்லி மார்னிங் சன் ஹேட் ரீச் தி சைட் ஆஃப் த மவுண்டெயின்ஸ். அந்த சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர்னு போட்டிருக்காங்க பாருங்கள், பிஃபோர் த ஏர்லி மார்னிங். ஸோ சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 கரடி குட்டிங்களும் எழுந்திரிச்சிருக்காங்க. எப்படின்னா, பை த ரஃப் கிராஸ்ப் ஆஃப் ஹியூமன் ஹேண்ட்ஸ். நம்மளை மனுஷங்க யாரோ வந்து அந்த 2 கரடிங்களும் தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இதில் தான், அந்த ஷேக்கில் தான் வந்து அதுங்க முழிச்சிருக்குதுங்க. the 2 orphans were awakened by the rough grasp of, ரொம்ப ரஃப்பாக தூக்கியிருக்காங்க, கிராஸ்ப்னா பிடிக்கிறது, of human hands. Valiantly they bit and scratched and bawled aloud with rage. அதாவது உடனே வந்து ரொம்ப தைரியமாக, வேலியன்ட்னா ரொம்ப தைரியமாக அவங்க ஹியூமன்ஸ் வந்து ஒரு மனுஷன் வந்து தூக்கியிருக்காங்கள, அந்த கையை கடிச்சும் பெராண்டியும் அவங்க வந்து கத்திட்டு, பவுல்னா கத்திட்டு கோவமாக கத்தியிருக்காங்க. ஒன் ஆஃப் தம் மேட் அ ஃபைட் so fierce and terrible that his nervous captor let him go and that one is still on the chilcoot. என்ன ஆகிருக்குன்னா, ஒரு கரடியை ஒருத்தவங்க, இன்னொரு அண்ணன் கரடியை வந்து இன்னொருத்தவங்க தூக்கியிருக்காங்க. ஒரு ஆள், ஒரு கரடி வந்து நல்லா ஃபைட் ஸோ ஃபியர்ஸ், ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணி அந்த மனுஷனால் அவங்க பிடிக்கவே முடியல, அந்த நர்வஸ் கேப்டரால் பிடிக்க முடியல. அதனால் அவங்க விட்டுட்டாங்க, அந்த கரடி வந்து விட்டுட்டாங்க. அது வந்து சில்குட்க்கு ஓடிடுச்சு. தட் இஸ் ஸ்டில் ஆன் த சில்குட். அது மட்டும் இப்போ தப்பிச்சு அந்த சில்குட் ஏரியாவில் இருக்குது. ஆல்தோ த அதர் கப் ஃபாட் ஜஸ்ட் ஆஸ் டெஸ்பரேட்லி, ஹிஸ் கேப்டர் சீஸ்ட் him by the hind legs, dragged him backwards, occasionally swung him around his head and kept him generally engaged until ropes were procured for binding him. இன்னொரு கரடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கரடியை வந்து அந்த மனுஷன் வந்து விடவே இல்லை. அந்த கரடியோட பின்னங்கால் இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கிட்டதுனால அந்த கரடியால் ஓட முடியல, எதுவுமே பண்ண முடியல. கரடியோட பின்னங்காலை பிடிச்சி dragged him backwards, அதை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இப்படி swung him around his head, தோளில் தூக்கி போட்டிருக்கான். அதாவது பின்னங்காலை பிடிச்சி பேக்வேர்ட்ஸ் இழுத்துட்டு தூக்கி அவங்க தோளில் தூக்கி போட்டுட்டு எப்படியும் மாற்றி தூக்கி போட்டுட்டு அந்த பியரை வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதை தப்பிக்க விடாமலே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எது வரைக்கும்னா, கயிறை கட்டுற வரைக்கும். until ropes were procured for binding him. கயிறை வந்து கட்டி அந்த கரடி தப்பிக்க முடியாமல் பண்ணுற வரைக்கும் அந்த ஆள் ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டதுனால இந்த ஒரு கரடியால் தப்பிக்க முடியல. when finally established with collar, chain and post in rear of the saloon in Porcupine City, 2-legged animals less intelligent than himself frequently and violently prodded the little Grizzly with a long pole to see him fight. என்ன இருக்குன்னா,
இந்த கரடியை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அந்த கரடிக்கு வந்து ஒரு காலரும் அதாவது கழுத்தில் வந்து சங்கிலி கட்டியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த காலரு அதுக்கப்புறம் ஒரு செயின், அது சங்கிலி அதை வந்து ஒரு போஸ்ட்டில் கட்டி விட்டுருக்காங்க. எங்கே அப்படின்னா போர்க்யூபைன் சிட்டியில் வந்து ஒரு சலூனோட என்ட்ரன்ஸில் கட்டி வச்சுருக்காங்க அந்த பியரை. 2-legged animals less intelligent than himself frequently and violently prodded the little. அதாவது 2-legged animalsனால் யாரை சொல்கிறாங்கன்னா ஹியூமன்ஸை சொல்கிறாங்க, மனுஷங்களை சொல்கிறாங்க. அதாவது அந்த சலூனோட என்ட்ரன்ஸில் போர்க்யூபைன் சிட்டியில் இந்த கரடியை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அவங்க போய் செயின் போட்டு அந்த கரடியை கட்டி வச்சுட்டாங்க என்ட்ரன்ஸில். 2-legged animals நம்ம மனுஷங்களாம் அந்த கரடியை தாண்டி போகும்போது அது சும்மா அது ஏதாவது ஃப்ரீக்வெண்ட்லாம் அந்த கரடியை வந்து ஏதோ சீண்டிகிட்டே இருக்காங்க. ப்ராடடோட மீனிங் என்னன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ப்ராடட் அப்படின்னா வந்து டக் அண்ட் போக்ட், அதான் அந்த கரடியை தாண்டி போகும்போது குத்துறது, சீன்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. வயலண்ட்லி ப்ராடட் த லிட்டில் கிறிஸ்லி வித் அ லாங் போல் டு see him fight. அதாவது கரடியை நம்ம ஏதாவது குத்தினோன்னா அது என்ன பண்ணும், நம்மளை கடிக்க வரும், ஃபைட் பண்ண வரும். ஆனால் அது சங்கிலியில் கட்டி இருக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கு ஹியூமன்ஸ்க்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. Barely in time to save him from insanity, little Cyclone was rescued by the friendly hands of the Zoological Society's field agent, placed in a comfortable box, freed from all annoyance and shipped to New York. இந்த என்னன்னா ஒரு போர்க்யூபைன் சிட்டியில் ஒரு சலூன் கடைக்கு வெளியில் ஒரு கரடி கட்டியிருக்கிறத பார்த்துட்டு ஒரு நல்லவர், அவர் யாருன்னா ஜுவாலஜிக்கல் சொசைட்டியோட ஃபீல்டு ஏஜென்ட். ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் அனிமல்ஸ் எல்லாம் ஜூவில் இருக்கும் இல்லையா, அந்த ஜூவோட ஃபீல்டு ஏஜென்ட் வந்து இந்த கரடியை பார்த்து அதை ரெஸ்கியூ பண்ணி அதை காப்பாற்றி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாக்ஸில் அதை போட்டு ஃப்ரீட் ஃப்ரம் ஆல் அனாயன்ஸ், அதாவது இதுக்கு இந்த இனிமேல் ரோட்டில் போகிற மனுஷங்களால் இந்த கரடிக்கு தொல்லை இல்லாமல் பாதுகாப்பாக அதை ஒரு பாக்ஸில் தூக்கி வச்சு நியூயார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். யார், நம்மளோட லிட்டில் சைக்ளோன் கரடியை. அண்ணன் கரடி தப்பிச்சிருச்சு, ஓகேவா, லிட்டில் சைக்ளோன் தான் மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து அது ஜூக்கு போகுது, ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாரு. ஹி வாஸ் அட் த டைம் ஆஸ் ட்ரால் அண்ட் ராகிஷ் லுக்கிங் அ கிறிஸ்லி கப் ஆஸ் எவர் ஸ்டெப். ட்ராலோட மீனிங் பார்த்துக்கலாம். க்யூரியஸ் அண்ட் அம்யூசிங். ஹி வாஸ் அட் த டைம் ஆஸ் ட்ரால், அதாவது கிறிஸ்லி பியர் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி விளையாட்டாக ரொம்ப ஃபன்னியாக அப்படி தான் இருந்திருக்கு. இன் அ கிறிஸ்லி கிரே ஃபுல் மூன் ஆஃப் ஃப்ளஃபி ஹேர், 2 big black eyes sparkle like jet beads behind a pudgy little nose. அதாவது அந்த கிறிஸ்லி பியரோட அப்பியரன்ஸை பற்றி இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஃப்ளஃபியான ஹேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 பெரிய கண், ஸ்பார்க்கிள் லைக் ஜெட் பீட்ஸ், அதாவது ஜெட் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி ஹெட்லைட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளாக்கான ஸ்பார்க்லிங்கான ஐஸ் வந்து அதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா மூக்குக்கு பின்னாடி இருக்குது. மூக்கு தானே முன்னாடி இருக்கும் கரடிக்கு. ஸோ அந்த பஜ்ஜி லிட்டில் நோஸ்க்கு பின்னாடி அந்த கண் இருக்குது. அப்சர்ட்லி ஷார்ட் ஃபார் அ பியர், அந்த கரடிக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த மூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டிங் ஃபார் ஹிஸ் ஹை ஷோல்டர்ஸ் ஹி வாஸ் லிட்டில் மோர் தேன் அ பிக் பேல் ஆஃப் கிரே ஃபர் செட் அப் ஆன் 4 posts ஆஃப் த சேம் மெட்டீரியல். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அது குட்டியாக இருக்குல்ல அந்த பியரு. ஸோ வந்து அதோட உயரத்தை பற்றி சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து 4 போஸ்ட் இருக்குது ஆஃப் சேம் மெட்டீரியல். அதோட உயரம் கூட இல்லை, அது குட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் his claws were formidable and he had the true grizzly spirit. formidable மீனிங் என்ன அப்படின்னா டேஞ்சரஸ். என்னென்னா ஆனால் இது என்னதான் வந்து குட்டியாக இருந்தாலும் அதோட கால் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அண்ட் he had the true grizzly spiritனா டக்குன்னு ஏதாவது அட்டாக் பண்ண வந்தால் உடனே அதை திருப்பி அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டான லெக்ஸு, ரொம்ப டேஞ்சரஸான லெக்ஸ் இருந்திருக்கு அந்த குட்டி கரடிக்கு. The bear's nursery at the New York Zoological Park is a big yard with a shade tree, a tree to climb, a swimming pool, 3 sleeping dens and a rock cliff. It never contains fewer than 6 cubs and sometimes 8. என்ன இருக்குன்னா, இந்த ஜூலாஜிக்கல் பார்க், நியூயார்க் ஜூலாஜிக்கல் பார்க் ஜூ இருக்கு இல்லையா, அது அங்கே வந்து பியர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு நர்சரி இருக்கும். ஒரு அனிமல்ஸ்க்கும் தனி இடம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கரடிங்களுக்குன்னு ஒரு தனி நர்சரி இருக்கும். அந்த நர்சரி அந்த ஒரு காம்பவுண்டில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய இடம், பிக் யார்டு வித் ஷேட் ட்ரீ, ஒரு ஷேட் கொடுக்குற
கொடுக்குற ஒரு பெரிய மரம், நிழல் கொடுக்குற ஒரு பெரிய மரம், a tree to climb. அந்த இன்னொரு மரம் இருக்குது, அந்த ட்ரீயில் வந்து பியர்ஸால் கிளைம் பண்ண முடியும். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அந்த கரடிங்களுக்காக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 3 ஸ்லீப்பிங் டென்ஸ், தூங்குறதுக்காக கொகை மாதிரி டென் மாதிரி அதுங்க அடையிறதுக்காக ஒரு 3 டென்ஸ் இருக்குது. அண்டர் ராக் கிளிஃப், ஒரு மலை மாதிரி ஒரு இடம் இருக்குது, இதுங்க ஏறி இறங்கணும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும்ல, அதனால் இட் நெவர் கண்டெய்ன்ஸ், அதாவது எப்பயுமே அந்த கரடியில் ஒரு 6 இல்லை 8 கரடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலி இட் இஸ் அ குட் டெஸ்ட் ஆஃப் கரேஜ் அண்ட் டெம்பர் டு டர்ன் அ நியூ பியர் இன் டு தட் ராய்ஸ்ட்ரிங் க்ரௌட். அதாவது அந்த ராய்ஸ்ட்ரிங் க்ரௌட் எப்படின்னா, அது வந்து அந்த ரோட்டில் வந்து இருந்துச்சு இல்லையா, செலிப்ரேட்டிங் நாய்ஸ்லி. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஜூவில் வந்து அந்த கரடி இருக்கிறப்போ இந்த ராய்ஸ்ட்ரிங் க்ரௌட்னா இந்த ஜூவில் வந்து மக்கள் எல்லாம் அவங்கள பார்க்க வருவாங்கல்ல. ஸோ அப்படி பார்க்க வரும்போது ஒரு புது பியருக்கு வந்து நம்ம வந்து நிறைய கரேஜும் டெம்பரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கோவமும் கரேஜும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி a newcomer is badly scared during his first day in the nursery and very timid during the next. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புது கரடியை வந்து அந்த நர்சரி கொண்டு வந்தோன்னா அது ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கும், புது இடம் அப்படின்றதுனாலன்னு சொல்கிறாங்க. அண்ட் வெரி டிமிட் டியூரிங் த நெக்ஸ்ட்னால் அடுத்த நாள் ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப அமைதியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கிறிஸ்லிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பட் இந்த கிறிஸ்லி வகை கரடிங்க இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வித்தியாசமானது. அதுங்க பொறுக்கும் போதே தே ஆர் born full of courage and devoid of all sense of fear. அதுங்களுக்கு டிவாய்ட்னா இருக்காதுன்னு அர்த்தம், டிவாய்ட்னா இல்லைன்றது தான் டிவாய்ட் மீனிங், ஒன்றுமே இல்லைன்றது தான் மீனிங். ஸோ அதுங்களுக்கு வந்து பயம்ன்றதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபுல் ஆஃப் கரேஜ் மட்டும்தான் இருக்கும். when little Cyclone's travelling box was open and he found himself free in the nursery, he stalked deliberately to the center of the stage, halted and calmly looked about him. இந்த லிட்டில் சைக்ளோனை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு இவர் நியூயார்க் ஜுவாலஜிக்கல் பார்க்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே கரடி வந்து வெளியில் வந்திருக்கு. யூஸ்வலாக மற்ற கரடிங்கெல்லாம் பயப்படுவோம், புது இடம் என்ன பண்ணுறதுனே தெரியாதுல்ல. பட் இது வந்து பொறுமையாக பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்து நர்சரி வெளில வந்து ஸ்டாக்டுனா நடந்து போகுது, ரொம்ப பயம் இல்லாமல் தைரியமாக நடந்து போய் அந்த யார்டோட சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ்க்கு நடந்து போய் ஹால்டட்னா நின்றுச்சு. அண்ட் காம்லி லுக்ட் அபவுட் ஹிம், அது தானாக நடந்து நடுவில் போய் நின்று இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்மளோட சரௌண்டிங் எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி யார் யார் இருக்கான்னு ரொம்ப காம் மேனரில் அது சுற்றி பார்த்துக்குது. His air and manner said as plainly as English, I am a grizzly from Alaska and I have come to stay. If any of you fellows think there is anything coming to you from me, come and take it. அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த his air and mannerனா அது எவ்வளோ தைரியமாக பொறுமையாக நடந்து போய் நடுவில் நின்றுட்டு சுற்றி பார்க்குதுன்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னு என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அலாஸ்காலேருந்து வந்திருக்க கிறிஸ்லி வகை கரடி, நான் இங்கே தங்குறதுக்காக வந்திருக்கேன். இங்கே இருக்கிற மற்ற கரடிங்க உங்களுக்கு ஏதாவது என்கிட்டேருந்து எதாவது கேட்கணும், என்கிட்ட ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ தைரியமாக போய் நின்றுருக்கு. லிட்டில்ஸ் ஆர் அ வெரி சாசி பட் குட் நேச்சர்ட் யூரோப்பியன் ப்ரௌன் பேர் கப் வாக்ட் அப் அண்ட் எய்ம்ட் அ சாம்பிள் ப்ளோ அட் சைக்ளோன்ஸ் லெஃப்ட் இயர். இன்னொரு குட்டி கரடி இருந்திருக்கு, அந்த குட்டி கரடி பேர் லிட்டில் ஜார், அந்த கரடி பேர். அது வந்து அது என்ன வகை கரடி அப்படின்னா யூரோப்பியன் ப்ரௌன் பேர் கப், அதாவது யூரோப்பியன் ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒரு கரடி குட்டி. அது ஓகேவா, அது வந்து குட் நேச்சர் தான், கோவப்படாது, அந்த மாதிரி கோவப்படுறது சண்டை போடுறது அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்ல கரடி. அது வந்து இந்த புது கரடி வந்ததுக்கப்புறமா வாக் பண்ணி கிட்ட walked up and aimed a sample blow at Cyclone's left ear. என்ன பண்ணியிருக்குன்னா, சும்மா காதில் வந்து ஊதிருக்கு, லிட்டில் சைக்ளோனோட காதில் ஊதிருக்கு. Quick as a flash, outshot Cyclone's right paw as only a grizzly can strike and caught the would-be hazer on the side of the head. என்ன பண்ணியிருக்குன்னா, லிட்டில் சைக்ளோனோட காதில் வந்து அந்த லிட்டில் ஜார் அப்படின்ற யூரோப்பியன் ப்ரௌன் கரடி வந்து விளையாட்டாக ஊதிருக்கு. அது உடனே இந்த அதாவது கிறிஸ்லி பேர் மட்டும்தான் வந்து அவ்வளோ டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணுற ஒரு எமோஷன் இருக்கும். அது வந்து குயிக் ஆஸ் அ ஃப்ளாஷ், ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி டக்குன்னு கையை தூக்கி அதோட ரைட் பாவை தூக்கி ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கு, ஒரு அடி அடிச்சிருக்கு அந்த
லிட்டில் ஜார் ஓகேவா. அமேஸ்ட் அண்ட் கான்ஃபவுண்டட் ஜார் ஃப்ளட் இன் வைல்ட் ஹேஸ்ட். அமேஸ்னா இது டக்குன்னு பயந்துருச்சு, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் காதில் தானே ஊதினோம் அப்படின்னு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓடிடுச்சு. ஃப்ளட் இன் வைல்ட் ஹேஸ்ட்னால் ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு பயந்து. நெக்ஸ்ட் இன் ஆர்டர் அ பிளாக். அடுத்தது ஆர்டராக ஒன்று ஒன்றா வருதுங்க இந்த புது கரடிக்கிட்ட. நெக்ஸ்ட் இன் ஆர்டர் அ பிளாக் பியர் கப், ஒரு கருப்பு கரடி ஓகேவா. ட்வைஸ் த சைஸ் ஆஃப் சைக்ளோன். அது வந்து இந்த லிட்டில் சைக்ளோனை விட 2 மடங்கு பெரிய சைக்ளோன். அது 2 மடங்கு பெரிய கரடி. மேட் அ பாஸ் அட் த நியூ கம்மர் அண்ட் ஹீ டூ ரிசீவ்டு so fierce a counter charge that he ignominiously quit the field and scrambled to the top of the cliff. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லிட்டில் சைக்ளோனை விட 2 மடங்கு பெரிய கரடி ஒன்று, கருப்பு கரடி, அந்த திருப்பி லிட்டில் சைக்ளோன் கிட்ட வந்திருக்கு. திருப்பி அடிச்சிருக்கு. யார், நம்ம லிட்டில் சைக்ளோன் கிரிஸ்லி பேர் இருக்கு இல்லையா, ஒரு அடி அடிச்சிருக்கு. so fierce a counter charge, அதாவது அடுத்த அடி அடிச்சிருக்கு. ஸோ தட் இன்காமினஸ்லினா ஷேம்ஃபுல்லி, இதுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. உன்னை விட நான் பெருசாக இருக்கேன், நீ என்னையே அடிக்கிறியா அப்படின்னு இதுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஆகிடுச்சு. உடனே குவிட் த ஃபீல்டு, அதுவும் அந்த இடத்துலேருந்து போயிடுச்சு. ஓடி போய் அந்த கிளிஃப் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த யார்டில் பியரோட நர்சரியில் அங்கே போய் மாடில் போய் உட்காந்துக்கிச்சான். சைக்ளோன் கான்சைன்ஷியஸ்லி மெட் எவ்ரி அட்டாக். அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடுத்தடுத்து யார் வந்தாலும் எல்லா அட்டாக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த அட்டாக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுது. ரியல் அண்ட் ஃபெயிண்ட்னா ரியல் ஆர் ஃபெயிண்ட், அதாவது உண்மையாக அதுக்கு தைரியம் இருக்கோ இல்லை தைரியம் இருக்கிற மாதிரி நடிக்குதோ, தட் வாஸ் மேட் அப்பான் ஹிம். அதை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா அட்டாக்குமே அது ஃபேஸ் பண்ணுது. இன் லெஸ் தென் அன் hour it was understood by every bear in the nursery that queer looking grey fellow with the broad head and short nose could strike quickly and hard that he could fight any other bear on 3 seconds notice. ஸோ இந்த குட்டி லிட்டில் சைக்ளோன் கரடி இந்த நர்சரிக்கு ஒரு மணி நேரத்துலேயே மற்ற கரடிங்களுக்கெலாம் புரிஞ்சிருச்சு. இந்த கிரே கலரில் இருக்கிற கரடி பெரிய தலை ஆனால் குட்டி நோஸ் இருக்கிற இந்த கரடி எப்படியும் 3 செகண்ட்குள்ளார ஃபைட் பண்ணோம், நம்மளை எதிர்த்து போராடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிச்சிங்க. ஃப்ரம் தட் ஆன் சைக்ளோன்ஸ் பொசிஷன் ஹேஸ் பீன் அஷூர்ட். ஸோ லிட்டில் சைக்ளோனோட பொசிஷன், அது தங்குற இடம், அது நர்சரி தானே இனிமேல். ஸோ அதோட நிலைமை இனிமேல் அந்த நர்சரியில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக மற்ற கரடிங்களாம் இதுக்கிட்ட வம்பு பண்ணுறதுக்கு பயப்பட போகுது. ஸோ இதோட பொசிஷன் புரிஞ்சிச்சு. ஹீ இஸ் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் வித் தட் அ குட் forearm inspires. But being really a fine-spirited, dignified little grizzly, he attacks no one and never has had a fight. ஸோ அதிலேருந்து இந்த லிட்டில் சைக்ளோனை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க மற்ற பியர்ஸ். ஆனால் இந்த கிரிஸ்லி பியர் ஒரு ஃபைன் ஸ்பிரிட்டட்னா, ஒரு நல்ல மனசுள்ள ஒரு கரடி, ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கிற ஒரு கரடி. அது யாரையுமே அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணல, யாரையுமே அடிக்கலை, யார் கூடயும் சண்டைக்கும் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த குட்டி கரடியை பற்றின கதை. ஸோ இது ஒரு சம்மரி என்ன அப்படின்னா, இந்த கரடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அம்மா கரடியை ஷூட் பண்ணிடுறாங்க. 2 குழந்தை கரடிங்க அந்த அம்மா செத்து போனதே தெரியாமல் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ 2 குட்டி கரடியும் மனுஷங்க தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. ஒரு கரடி, அண்ணன் கரடி தப்பிச்சு ஓடிடுச்சு. லிட்டில் சைக்ளோன் மாட்டிக்கிச்சு. அதை பார்க்கிபைன் சிட்டியில் ஒரு சலூனுக்கு வெளியில் கட்டி வச்சுருக்காங்க. மக்கள்லாம் அதை சீண்டிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் ஏஜென்ட், நியூயார்க் ஜுவாலஜிக்கல் பார்க் ஏஜென்ட் அதை காப்பாற்றி ஒரு பாக்ஸில் கொண்டு போயிட்டு அந்த பியர் நர்சரி, ஜூவில் இருக்கிற பியர் நர்சரி கொண்டு போய் விடுறாரு. அந்த நர்சரியில் எப்படி அது மற்ற பியர்ஸை ஃபேஸ் பண்ணுது, எப்படி சண்டை போடுது, எப்படி அதோட இடத்த அது தக்க வச்சுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆத்தரை பற்றினா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே, December 1, 1854, March 6 to March 6, 1937. இதுதான் அவரோட லைஃப் டைம். வாஸ் அன் அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட். அவர் கன்சர்வேஷனிஸ்ட், டாக்ஸிடர்மிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஹி வாஸ் அ பைனியர் இன் த ஏர்லி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். வைல்ட் லைஃப் கன்சர்வ் பண்ணுற மூமெண்ட்டில் அவர் பங்கெடுத்திருக்காரு. டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் ஹி பப்ளிஷ் மெனி புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆன் த நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வ் பண்ணுறதை பற்றி அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. க்ளாசரி பார்க்கலாம். ஸ்டம்பி அப்படின்னா ஷார்ட்
ஷார்ட் அண்ட் திக். பியரோட கால் வந்து ஸ்டம்பியாக இருக்குன்னு நம்ம படித்தோம்ல, அது குட்டியாக இருந்திருக்கு, இருந்தாலும் ஸ்டிக்காக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பால்ட் அப்படின்னா கிரைட் நாய்ஸ்லி. மனுஷங்க வந்து இந்த 2 கரடியும் தூக்க வருவாங்கள்ல, அப்போ இது பால் பண்ணிவிட்டு ஓடும். ஸோ அதுக்கு தான் வந்து கிரைட் நாய்ஸ்லின்னு அர்த்தம். ப்ரொகோட்னா அப்டெயின்ட், வச்சுருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ப்ராடக்ட்னா டக் அண்ட் போக்ட், அதான் நம்ம சீண்டிகிட்டே இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்ல, அதுதான் ப்ராடக்ட். ட்ரால்னா க்யூரியஸ் அண்ட் அம்யூசிங், ரொம்ப ஃபன்னியாக இருக்கிறது. பஜ்ஜினா ஷார்ட் அண்ட் ஃபேட், அதோட மூக்கு வந்து பஜ்ஜியாக இருக்குன்னு சொன்னால் ஷார்ட்டாக குண்டாக இருந்திருக்கு. கிறிஸ்லி பேரோட மூக்கு, அதான் பஜ்ஜி நோஸ்ன்னு படித்தோம். ஃபார்மிடபிள்னா டேஞ்சரஸ்னு அர்த்தம். ராய்ஸ்டரிங்னா செலிப்ரேட்டிங் நாய்ஸிலி. அடுத்தது ஸ்டாக்ட் அப்படின்னா ஸ்டாக்ட் அப்படின்னா வாக்ட் ஸ்டிஃப்லி வித் ப்ரைட், அதான் பயப்படாமல் தைரியமாக பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே தைரியமாக நடந்து போச்சுல, அது பேர் தான் ஸ்டாக்டு. சாசினா சீக்கி அண்ட் இம்பர்டினென்ட்டாக. சாசினா ஒரு சாசி லிட்டில் பேர், அந்த யூரோப்பியன் ப்ரௌன் பேர் பார்த்தோம்ல லிட்டில் ஜாரு, அதோட நேச்சர் பற்றி சொல்கிறாங்க. ஹேசர் அப்படின்னா அ பர்சன் ஹூ டிரைவ்ஸ் கேட்டில் வைல் ஆன் ஹார்ஸ் பேக். ஹேசர்னால் இந்த கேட்டில்னால் ஆடு மாடு அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார்ல, அவர் பேர் தான் ஹேசர். கன்ஃபவுண்டட் அப்படின்னா கன்ஃபியூஸ்டு, குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்காமினியஸ்லினா ஷேம்ஃபுல்லி. கான்சைன்ஷியஸ்லினா கேர்ஃபுல்லி அண்ட் மெட்டிகுலஸ்லி, கேர்ஃபுல்லி அண்ட் கால்குலேட்டிவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது. ஃபெயின்ட் அப்படின்னா ஃபேக்ட் நாட் ஜென்யூன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.